ஷேர்ஷா சூரி இந்தியாவின் இடைக்கால வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பேரரசர் ஆவார். இவர் முகலாய பேரரசர் ஹுமாயூனை தோற்கடித்து வட இந்தியாவில் சூர் வம்சத்தை நிறுவினார். வெறும் 5 ஆண்டுகள் 1540 1545 மட்டுமே ஆட்சி செய்தாலும் இவர் கொண்டு வந்த நிர்வாகச் சீர்திருத்தங்கள் பிற்காலத்தில் அக்பர் போன்ற முகலாய மன்னர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தன. ஷேர்ஷா சூரி பற்றிய முக்கிய தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. ஆரம்பகால வாழ்க்கை. இயற்பெயர் ஃபரித் கான். பிறப்பு பீகாரில் உள்ள சசாரம் பகுதியில் பிறந்தார். பட்டப்பெயர் ஒருமுறை இவர் தனியாளாக புலியை கொன்றதால் இவருக்கு ஷேர் கான் சிங்கத் தலைவன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 2. ஆட்சி மற்றும் வெற்றிகள். முகலாய பேரரசர் ஹுமாயூனை சௌசா போர் 1539 மற்றும் கன்னோசி போர் 1540 ஆகியவற்றில் தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றினார். இதன் மூலம் இந்தியாவில் 2வது ஆப்கானிய பேரரசை சூர் வம்சம் நிறுவினார். 3. நிர்வாகச் சீர்திருத்தங்கள். நாணய முறை. இவர் அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயம் ரூபியா என்று அழைக்கப்பட்டது. இதுவே இன்றைய இந்திய ரூபாய்க்கு முன்னோடியாகும். நில வருவாய். நிலங்களை முறையாக அளவீடு செய்து விளைச்சலுக்கு ஏற்ப வரி வசூலிக்கும் முறையை ரயத்துவாரி முறை போன்றது அறிமுகப்படுத்தினார். நீதி நிர்வாகம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை கடைபிடித்தார். 4. உள்கட்டமைப்பு. சாலைகள். இவரது மிகப்பெரிய சாதனை சாலை கட்டமைப்பாகும். வங்காளத்தின் சோனார்காவ் முதல் வடமேற்கில் பெஷாவர் வரை செல்லும் கிராண்ட் ட்ரங்க் சாலை அல்லது சதக்கி ஆசம் சாலையை செப்பனிட்டு நீட்டித்தார். பயணிகளுக்காக சாலை ஓரங்களில் பல சத்திரங்களை கட்டினார். மரங்களை நட்டு நிழல் தரும் சாலைகளை உருவாக்கினார். தபால் துறையை மேம்படுத்தி தகவல் தொடர்பை விரைவுபடுத்தினார். 5. கட்டிடக்கலை. டெல்லியில் உள்ள புராண கிலா கோட்டையை கட்டினார். பீகாரில் சசாரத்தில் அமைந்துள்ள இவரது கல்லறை டூம்ப் ஆஃப் ஷேர்ஷா சூரி இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது ஒரு செயற்கை ஏரியின் நடுவில் மிதப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. 6. மறைவு. கிபி 1545 கலிஞ்சர் கோட்டையை முற்றுகையிட்டபோது ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஷேர்ஷா சூரி உயிரிழந்தார். சுருக்கமாக சொன்னால் ஷேர்ஷா சூரி ஒரு சிறந்த போர் வீரர் மட்டுமல்ல, மக்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு சிறந்த நிர்வாகியும் ஆவார்.